இயேசுவே உந்தன் மாசில்லா இரத்தம் எந்த நோக்காக சிந்தினீரே. இயேசுவே உந்தன் மாசில்லா இரத்தம் எந்த நோக்காக சிந்தினீரே. கோர பாடுகள் யாவும் சகித்தி அர்ச்சனையும் எனக்காகவோ மாபாவியா என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாற்றம்மையா. பாவியாம் மண்ணான எம்மாற்றம்மையா. தேவதூதரிலும் மகிமனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே. தேவதூதரிலும் மகிமனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே. எந்தன் பாவங்கள் பார சுமை போல் தாங்க கூடாத மாபாரமே. எந்தன் பாவங்கள் பார சுமை போல் தாங்க கூடாத மாபாரமே. மன்னிக்கும் தயை பெருத்த என் தேவா மன்னிச்சு மறந்து சள்ளினி. மாபாவியா என்னை நினைக்க மண்ணான எம்மாற்றம்மையா. மாபாவியாம் மண்ணான எம்மாற்றம்மையா. தேவதூதரிலும் மகிமனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே. தேவதூதரிலும் மகிமனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே. பரிசுத்தமுள்ள பிதாவே, ஏழை பாபிகளாகிய நாங்கள், அக்கிரமக்காரர்களாய் நாங்கள், துரோகிகளாய் நாங்கள், மனிதருக்கு முன்பதாக நாங்கள் நல்லவர்களைப் போல இருக்கலாம். ஆண்டவர், உமக்கு முன்பதாக நீசர்கள் என்று அறிக்கை செய்கிறேன். நாங்கள் நீசர்கள் ஆண்டவரே, ஒன்றிற்கு உதகாத குப்பைகள் ஆண்டவரே, நாங்கள் புறம்பே தள்ளப்பட்டவர்கள் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வாதம் பெற்றவர்கள், நன்மை பெற்ற யாவரும் கூட எங்களை சத்துருவாய் நினைக்கிறார்கள், சத்துருக்களாய் இருக்கிறார்கள். இவர்களிலிருந்து நாங்கள் தப்பித்து கொள்ள எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று உம்முடைய பொற்பாதனும் முகக்குப்பட விழுந்து கெஞ்சி கேட்கிறோம். ஆண்டவரே, எங்களை விடுதலையாக்கும், எங்களை விடுதலையாக்கும். எங்கள் கண்ணீரை துடைத்தருளும். இந்த வருடம் பூரா வடித்த கண்ணீர் உடைய துருத்தியில் இருக்கிறது அல்லவோ, அதை எண்ணிப்பாரும் அப்பா, அதை எண்ணிப்பாரும். எங்கள் வேதனைகளை, எங்கள் எல்லாவது சூழ்நிலைகளை எண்ணிப்பாரும். மனம் இறங்கும், மனதுருகி ஒவ்வொரு மேலும் உம்முடைய மனதுருக்கம் மின்சாரத்தை போன்று பாய்ந்து செல்வதாக, உள்ளும் புறமும் கழுவி சபை முழுவதும் பரிசுத்தமாக்கி பரிசுத்திற்கு முன்பதாக பரிசுத்தரை தரித்து கொள்ள எங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்கும். நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்தும் அப்பா. எத்தனையோ நன்மையுள்ள ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறீர். எத்தனையோ மரணம் சந்தித்தது, எத்தனையோ நோய் எங்களை சீறி போட வந்தது.
எல்லாவற்றிலும் எங்களை காப்பாற்றினீரப்பா. எங்களை திடப்படுத்தினே ஆண்டவரே. கிருபையாயிரும், இரக்கமாயிரும். மனதுருகி இந்த ஆண்டவரே பிரசங்கத்தை, இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய மனதுருக்கம் ஊடுருவி பாய்ந்து செல்வதாக. அவருடைய வாழ்க்கையை உன்னதமானவருக்கு சொந்தமாக்கி கொள்ளும். உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தினால் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்கிறேன் பிதாவே. ஆமென். சங்கீதம் 126 5 நாம் வாசிக்க கேட்போம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். பிரியமானவர்களே, இந்த வருடம் பூரா எத்தனையோ சூழ்நிலையில் கண்ணீர் விடைத்திருக்கலாம், கதறி புலம்பி இருக்கலாம். ஐயோ, எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு உதவி செய்வார் இல்லையே, நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு பாடுபட்டு என்று கண்ணீர் வடித்திருக்கலாம். ஆண்டவர் அந்த கண்ணீரை பார்த்திருக்கிறார். அவர் தான் சொல்லுகிறார், கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் சகோதரியே, என் சகோதரனே, நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயா? உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. உன் கண்ணீரை ஒருவர் துருத்தில் பிடிக்கிறார், அதை எண்ணுவார். எண்ணி முடித்த உடனே உன் கண்ணீருக்கு பதில் அளிப்பார். நீ கண்ணீரின் பள்ளத்தாக்கின் வழியாய் நடந்து போனாலும் அதை நீரூற்றாக மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ. பார்த்தீர்களா? நீ கண்ணீரின் பள்ளத்தாக்கின் வழியாய் கடந்து போயிருக்கலாம், அவர் அதை நீரூற்றாக மாற்றுவார். ஆகையினால் சங்கீதக்காரன் சொன்னான், கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் இருப்பான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதை தான் ஆதியாகமம் 21:14-17 வசனங்களை வாசிப்பீரானால், ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷன் இருந்தார், சாராள் என்ற ஒரு மனைவி இருந்தார். அவன் தேவன் அழைத்த பொழுது தன் மனைவியை கையில் பிடித்து கொண்டு புறப்பட்டு போனார். ஆனால் நீண்ட நாள் பிள்ளை இல்லாமல் இருந்ததினால அந்த சாராள் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அவனுக்கு கொடுத்தாள். பிள்ளை பேறு பெற்றாள். ஆனால் சாராளுக்கு குழந்தை செல்வத்தை தேவன் கொடுத்த பொழுது, அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொன்னபடி காத்தில்லாமல் குறுக்கே பாய்ந்த பொழுது, அவளை கொடுத்த பொழுது, ஆகாரையும் அவள் பிள்ளையும் ஆபிரகாம் துரித்து தண்ணீர் கொடுத்து வெளியே அனுப்பினார். அவள் மனம் கசந்து அழுதாள். ஐயோ, என் நிலைமை வனாந்தரமாக மாறிவிட்டதே, நான் என்ன செய்வேன் என்று கலங்கி புலம்பினாள். அந்த வனாந்தரத்திலே பிள்ளையை அம்புயையும் தூரத்தில் போட்டுவிட்டு ஓ என்று கூச்சலிட்டு அழுகிறாள், சத்தமிட்டு அழுகிறாள். நான் என்ன செய்வேன்? நான் கைவிடப்பட்டவளாக இருக்கிறேனே, எனக்கு யாரும் இல்லையே, இந்த குழந்தை சாகும் தருணத்தில் இருக்கிறதே என்று புலம்பினாள். ஆண்டவர் அங்கே ஒரு ஊற்றை உண்டு பண்ணினார். அவர் துருத்தில் தண்ணீரை பிடித்து அவளும் குடித்தாள், பிள்ளைக்கும் கொடுத்தாள். என் அன்பு தேவ சனமே, உன் இருதயம் தேவனுக்கு பிரியமாயிருந்தால் உன் இருதயமே ஜீவ ஊற்று. ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் ஊற்று உன் இருதயம்தான். இதை அறிகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 1:10-12 வசனங்களை வாசிப்பீர்களானால், இங்கு ஒரு அன்னாள் என்ற
ஒரு பெண்ணை பார்க்கலாம். அவள் சக்காலத்தினால் மிகுந்த கஷ்டப்பட்டாள். பிள்ளை பேர் இல்லை. புருஷன் நல்லா பார்த்தான், எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்தான், சந்தோஷப்படுத்தினான். எந்த விதத்தில் அவள் சந்தோஷம் அடையவே இல்லை. துக்கம் நிறைந்தவளாய் கண்ணீரின் பாதையிலே அவள் கடந்து போனாள். ஒரு நாள் வந்தது, ஆலயத்துக்குள் பிரவேசித்தாள். மனம் கசந்து அழுதாள். அவள் வாயினால் செபிக்கவில்லை, தன் இருதயத்தை உடைத்து ஊற்றினாள். தேவனுக்கு முன்பதா கதறி கதறி அழுதாள். அங்க இருந்த ஊழியக்காரன் அவள் ஏதோ குடிச்சிட்டு வந்திருக்கிறார் நினைச்சா. இல்லை, மனம் கசிந்து அழுதாள். அவள் சொன்னாள், நீர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் நான் அந்த பிள்ளையை உமக்கு கொடுத்து விடுகிறேன் என்று பொருத்தனை பண்ணினாள். தேவன் அந்த பொருத்தனையை கனப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கனப்படுத்தினார். மாபெரும் சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியை பெற்றெடுத்தாள். இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாய் நிலைநிறுத்தினார். ஹல்லேலூயா. அவருடைய கண்ணீர், உடைந்த இருதயம் ஆண்டவர் புறம்பே தள்ளவில்லை. மனதுரி அவளுடைய ஜெபத்தை, கண்ணீரின் ஜெபத்தை கேட்டார். அவளுக்கென்று ஒரு ஆண் குழந்தை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கற்பங்கள் அடைக்கப்பட்ட அன்பு சகோதரிகளை இதை பார்க்கிற உங்களுக்கு தேவன் ஒரு குழந்தை செல்வத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு நாளும் கர்த்தர் ஒருவருக்கு செய்து மற்றவர்கள் செய்யாத போகிறவர். அவர் பட்சாபாதம் இல்லாத தேவன். அவரிடத்தில் வேற்றுமை நடல் இல்லை. He loves everybody in this world. யாரையும் அவர் விரோதிக்கிறவர் அல்ல, எல்லாரையும் நேசிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, அடைப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்பட்டது. காரணம் அவள் கண்ணீரின் ஜெபம். தன் இருதயத்தை உடைத்து ஊற்றினாள். மனம் கசிந்து அழுதாள். என் அன்பு தேவ ஜனமே, உதட்டில் அளவில் ஜெபிப்பதை விட்டுவிடு. கொடிய காலம் வருகிறது. அந்த நாளில் அழுவதை விட இப்பொழுது அழுவு. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, இப்படி ஒவ்வொருவரும் தன் கண்ணீரினால் தேவனுடைய பாதத்தை நனைக்கும் பொழுது கெபிரமாய் அறுக்கும் ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறது. நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கடைசி வருஷ கடைசியில் வந்திருக்கிற நீ எத்தனையோ காரியத்தை தவறி இருப்பாய். எத்தனையோ காரியம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்திருப்பாய். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசி இருப்பாய். முதியோர்களை ஏளனமாய் நினைத்து அவருடைய ஆர்சி பாசைகளை கொள்ளையடிப்பதற்கு அவர்கள் சாக மாட்டார்களா என்று நினைத்திருப்பாய். நீ சத்துருவாய் இருந்துக்கலாம். ஆண்டவரிடத்தில் நீ மன கசிந்து அழும் பொழுது தேவன் உன்னை தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கண்ணின் மணி போல் காத்திரே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. கண்ணின் மணி போல் காத்திரே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. தாக வழுவாமல் என்னை உமக்காக தீரே எம்மை கருச்சாக. வழுவாமல் என்னை உமக்காக கொடுத்தி உம்மையோ எனக்காக. கொடுத்தி உம்மையோ எனக்காக. எடுத்து என்னையோ உமக்காக. சோகிரம் துதி பாடிரா உம்மை என்றும் என்றும்
நாளாகமும் 20:5 வாசித்து பாருங்கள். ஏசாயா 38:5 வாசித்து பாருங்கள். இந்த எசேக்கியா என்ற ஒரு ராஜா இருந்தார். அவர் தீர்க்கதரிசிகளை நம்புவார். அவருக்கு பிளவு நோய் வந்த பொழுது ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிட்டு ஜெபித்தால் அவர் என்னை சுகமாக்கிடுவார் என்று அங்கலாய்த்து தீர்க்கதரிசியை ஏசாயா தீர்க்கதரிசி கூப்பிட்டார். அவர் வந்தார். அவர் வாயில் தேவன் வார்த்தைகளை வைத்தார். அவர் சொன்னார், உன் வீட்டு காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திவிடு, நீ மறிக்கப் போகிறாய் என்று சொன்னார். அவ்வளவுதான். இந்த வார்த்தையை கேட்ட எசேக்கியா ராஜா சுவர் பக்கமாய் திரும்பி கதறி கதறி அழுதார். ஆண்டவரே, நான் உமக்கு உண்மையாக இருந்த நாட்களை நினைத்திரணும், நான் உமக்காக வாழ்ந்ததை நினைத்திரணும். கதறினான், அழுது புரண்டான். எனக்கு ஆயுஷ் நாட்களை கூட்டித்தாரும் என்று சொன்னார். ஆண்டவர் அவன் விண்ணப்பத்தை கேட்டார். ஹல்லேலூயா. 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். What a great God. What a great privilege you was received. Hallelujah. பார்த்தீர்களா? அவருடைய கண்ணீர், மனம் கசிந்து அழுதான், கதறி கதறி அழுதான். யாரும் இல்லை, என்னை காப்பாற்றி நீ மட்டும்தான் என்று சொன்னான். ஆண்டவர் அவளை காப்பாற்றினார். பிரியமானவளே, 1980ஆம் ஆண்டு மரணம் என்னை சூழ்ந்து கொண்டது. என் தாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், என் தம்பி அபிஷேகம் பண்ணப்பட்டவர், சகோதரி அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நானும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஒரு கொடூரமான மந்திரவாதி ஒரு ஜெபிக்கும் பொழுது துவக்க ஊழியத்தில் என்னை சாகடிக்க பல காரியங்களை செய்கிறான். என் கண்ணுக்கு முன்பதாய் தேவன் தரிசனம் காட்டிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஊருக்கு ராணி அந்த தேவ தூதனை நீ அனுப்பினாலே எந்த பெண்ணுக்கு நான் அடிமை அல்ல என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கெஞ்சினேன். ஆயிரமான பெண் குலத்தின் மேல் என் கைகளை வைத்து ஜெபித்து அவர்களை விடுதலையாக்கும் என்று பொருத்தனை பண்ணினேன். திடீரென்று பரிசுத்த ஆவியானவர் 7வது நாட்கள் உண்ணாமலும் குடியாமல் இருந்த என் மேல் வந்து இறங்கினார். அவருடைய வல்லமை இறங்கினது. அவன் காலை நாண்டு கொண்டு கீழே விழுந்தான். அவன் எரித்த சுள்ளிகள் எல்லாம் அவன் காலனில் விழுந்தது. செத்தான், செத்தே போனான். ஆண்டவர் எனக்கு 15 ஆண்டுகளுக்கு அதுபோல பல மரணத்தை சந்திக்கும் பொழுது ஆண்டவர் 15 ஆண்டுகளை கொடுத்தார். இப்போ நான் வாழ்றது கிரேஸ் டைம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் எப்பொழுதும் கண்ணீரோடு ஜெபிப்பேன். அப்படி ஜெபித்தாதான் எனக்கு திருப்தியாக இருக்கும். இல்லைன்னா எனக்கு திருப்தியே இருக்காது. என் அன்பு தேவ ஜனமே, உனக்கு வரும் எல்லா ஆபத்துகளிலும் கஷ்டங்களிலும் அப்பொழுது அழுவதற்கு பதிலாக முந்தின நாட்களில் நீ அழுது அழுது ஜெபிப்பாயானால் ஆண்டவர் உன் கண்ணீரை காண்கிறவர், அவர் உனக்கு பதில் அளிப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யோபு 16:20 வாசித்து பாருங்க. அங்க யோபு சொல்லுகிறார், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. யோபினுடைய வாழ்க்கையை பார்த்தீர்களானா பயங்கரமான ஒன்று. அவனை தேவன் சீமானாய் வைத்திருந்தார். எல்லா ஆசீர்வாதங்களும் அவனை கொடுத்தார். பிசாசு அவன் மேல் கண்ணை வைத்தான். இவைகளெல்லாம் அவனை விட்டு விலக்க செய்யும், எனக்கு அதிகாரம் கொடு, அவன் உம்மை தூஷிக்கிறானா இல்லையா பார் என்று சொன்னார். யோபு அவனுக்கு வந்த எல்லா சூழ்நிலையிலும் கண்ணீர் வடித்து ஒன்றை மட்டும் சொன்னான், நன்றி என்று சொன்னான். உமக்கு நன்றி என்று சொன்னான். ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி என்று சொன்னான். யோபின் வாழ்க்கையில் அடைந்த துன்பங்கள் துயரங்கள்
கஷ்டங்கள், பாடுகள், கண்ணீரின் பாதைகள் எத்தனையோ எல்லாவற்றிலிருந்து யோபுவை தேவனை விடுவிக்கும்படியாய் வந்த பொழுது அவன் இழந்ததையெல்லாம் 2 மடங்காய் கொடுத்தார். அவன் கண்ணீர் தேவனுடைய உள்ளங்களை உருக்கச் செய்தது, தேவனை அசைத்தது. தேவன் அந்த பிசாசை துரத்தினார், அவன் நோய்களை குணமாக்கினார். அவன் இழந்ததெல்லாம் 2 மடங்காய் அவனுக்கு கொடுத்தார். மறுபடி வாழ்ந்து அவன் சுகித்து வாழும்படியான பாக்கியத்தை கொடுத்தார். நம்முடைய தேவனாய கர்த்தர், நீ எதை இழந்தால், என்ன பிசாசு உன்னை ஆராட்டம் பண்ணாலும் ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதன் தலையை நசுக்குவார். உன் பிரச்சனைகள் மாறும். உன் கண்ணீரினாலே அவர் பாதத்தை நனைக்கும் பொழுது நீ கம்பீரமாய் இருக்க என் அருள்நாதர் உன் பக்கமாய் திரும்புவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 6:6 வாசித்து பார். அங்கே தாவீது சொல்லுகிறார், என் பெருமூச்சுகளினாலே இளைத்து போனேன், முழுதும் என் கண்ணீரினால் என் படுக்கையை ஈரமாக்கி கட்டிலை நனைக்கிறேன். எவ்வளவு துயரம் பாருங்க. யாரு சொல்றது? தாவீது சொல்லுகிறார். ஆடு மேய்ச்சிருந்த அவனை தேவன் அபிஷேகம் பண்ணி அரண்மனையில் கொண்டு ராஜ்யத்தை ஆளும்படியாய் செய்த அவனுக்கு வந்த போராட்டங்களில் அவன் இப்படியாய் செபிக்கிறான். எல்லாத்தையும் கொடுத்துட்டப்பா, எல்லாத்தையும் கொடுத்துட்ட, எல்லாத்தையும் நான் வாங்கிக்கிட்டேன். ஆனால் என் துயரத்தை துடைக்க யாரும் இல்லை, என் கண்ணீரை துடைக்க யாரும் இல்லை. என் உள்ளம் நொந்து நொறுக்குகிறது, என் ஜீவன் பிரியும் பல சூழ்நிலை என்னை நெருக்குகிறது என்று கதறினான். அப்பதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறான், என் கட்டில் கூட நனையுது, என் கண்ணீரை பாரு ஆண்டவரே என்று கதறி அழுகிறதை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. மறுபக்கம் சவுல் அவனை கவுதாரி போய் வேட்டையாடுகிறான். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை முழுமையாய் பெற்று வாழ வேண்டிய அவன் துன்பத்தின் ஊடை கடந்து போகிறான், கண்ணீரின் பள்ளத்தாக்கின் வழியை கடந்து போகிறான். வேதனை நிறைந்த அவன் உள்ளத்தை தேவன் சொகுசு உள்ளங்களாய் மாற்றும்படியான பாக்கியத்தை பெற்றார். சங்கீதம் 39:12-13 வாசித்து பார். என் கண்ணீருக்கு மௌனமாயிராதையும் என்று கூச்சல் எடுக்கிறான். என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதையும். என் பிதாக்கள் எல்லாரிலும் நான் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன் என்று அறிக்கை செய்கிறான். ஹல்லேலூயா. அவளை விட நான் நல்லவன் அல்ல, என்னை நான் சேருதல் அடையும்படி எனக்கு பொறுமையாயிரும். கோபப்படாத ஆண்டவரே, என்னை கைவிட்டு விடாத, நான் உன்னை நம்பிதான் வந்துட்டேன், எனக்கு யாரும் இல்லை, உண்மைதான் நம்பி இருக்கிறேன் என்று கதறின் குரலை தேவன் கேட்கிறார். அவனுடைய எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலைக்கு காத்து வருகிறார். என் அன்பு தேவ ஜனமே, உன்னை மேன்மையாய் நினைக்காது. எவ்வளவுக்கு ஒரு கண்ணீரோடு நீ செபிக்கிறாயோ அவ்வளவுக்கு ஒரு கம்பீரமாய் இருக்க கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அதில் ஒரு கருத்து இருக்குது. நீ கண்ணீரோடு செபிக்கும் பொழுது உள்ளிருக்கும் சாக்கடையெல்லாம் வெளியே வரும். உன் உள்ளத்தை தூர்வாருவார், சுத்தம் பண்ணுவார். அங்கு ஜீவ ஊற்று பெறப்படும், ஜீவ தண்ணீர் அங்கிருந்து ஓடும், அநேகரை தாகம் தீர்க்கும், ஜீவ ஆசீர்வாதம் ஊற்றாக மாறுவார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் பொக்கிஷம் உனக்குள் வைக்கப்படும். அங்கிருந்து வருகிற ஆசீர்வாதத்துக்கு குறைவே இருக்காது. ஹல்லேலூயா. 1976ஆம் ஆண்டு ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து அழுதேன். என்னை ரட்சியும், தீமையிலிருந்து என்னை ரட்சியும், சோதனைக்குட்படாதபடி என்னை தீமையிலிருந்து ரட்சியும் என்று கதறி கதறி அழுது. ஆண்டவர் சொன்ன 40 நாட்கள் என் சமூகத்தில் காத்திரு, நான் வருவேன்,
நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அதற்கு பிறகு நீ சந்தோஷமாய் இருப்பாய். ஆனந்த கண்ணீரினால் உன்னை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொன்னார். இன்றைய வரைக்கும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சரி, எத்தனை சத்துருக்கள் எதிர்த்து போராடினாலும் சரி, அந்தரகத்தில் கண்ணீர் ஒடிப்பேன். பகிரமாய் தேவன் எனக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, பயப்படாது. நீ கண்ணீரின் பள்ளத்தாக்கின் வழியாக இந்த ஆண்டு போயிருக்கலாம். தேவன் அதை நீரூற்றாக மாற்றுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 42:2-3 வாசித்து பார். அங்கே சொல்லுகிறார் பாருங்க, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறார்கள். இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிருக்கு. பார்த்தீங்களா? சாப்பிடாம உபவாசத்தை ஜெபிக்கிறான். அப்போ அவனுக்கு கண்ணீர் தான் அவனுக்கு எப்படி இருக்குதான்? உணவாயிருக்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். ஐயோ, என்னை ராஜாவாக்குற தேவன் எங்கே? எனக்கு ஏன் இந்த துன்பங்கள், ஏன் இந்த கஷ்டங்கள், எந்த பாடுகள் ஏன் எனக்கு? பலவிதமாய் தேவனை கேட்டு அழுது புலம்பி இருப்பான். அப்படிதான் சொல்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. என் கண்ணீரை எனக்கு உணவாயிற்று. பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட ஜெபங்களுக்கு கர்த்தர் ஒரு நாளும் பதில் கொடுக்காமல் போக மாட்டார். உன்னை சுத்தம் செய்வதே உன் கண்ணீர் தான். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 56:8 வாசித்து பார். இன்னொரு இடத்தில் வேற மாதிரி சொல்றான், என் அலைச்சல்களை தேவரீர் அறிந்திருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லுகிறான். பார்த்தீங்களா? அலைச்சல். சவுல் கவுதாரியை போல வேட்டையாடுகிறான். இங்கும் அங்கும் அலைந்து மலைகளிலும் மற்ற குகைகளிலும் போய் பதுங்கி இருக்கிறான். பலவிதமான சூழ்நிலையில் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்படுகிறான். யாரு? ராஜா. ராஜா, உனக்கும் எனக்கு என்ன இருக்கிறது? ஒன்றுமில்லை. ஆனால் ஒன்று இருக்கிறார், ராஜாதி ராஜன், the king of peace. ஹல்லேலூயா. ராஜாதி ராஜன் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய பாதைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார். எப்படியெல்லாம் நாம் வாழ்ந்து வருகிறோம் என்று கூர்ந்து கவனிக்கிறார். உன் கண்ணீரை துடைப்பதற்காகவே இயேசு இன்று வந்திருக்கிறார். I feel the presence of the Almighty God. Our God is in our midst. Hallelujah. He never leave you alone. He will answer for you and me. Hallelujah. சங்கீதம் 80:5 வாசித்து பாருங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் விண்ணப்பத்துக்கு விரோதமாய் நீர் எதுவரைக்கும் கோபம் கொள்வீர்? கண்ணீராகிய அப்பத்தை அவர்கள் போஜன மிகுதியான கண்ணீரை அவர்கள் பானமாக கொடுத்தீர். என்ன மாதிரி ஜெபிக்கிறான் பார்த்தீங்களா? ஆச்சரியமா இருக்கு. கதறுகிறான், கண்ணீரை பானமாய் குடிக்கிறேன், அது போஜனமாய் இருக்கிறது. ஏன் இந்த இடுக்கம், ஏன் இந்த நெருக்கம், ஏன் இந்த ஒடுக்கம் என்று கதறுகிறான். என் அன்பு தேவ ஜனமே, இன்று கற்றுக்கொள். கண்ணீரோடு ஜெபிக்க கற்றுக்கொள். கதறி கதறி அழு. அப்பொழுது உன்னுக்குள் இருக்கும் எல்லா அசுத்தங்களும் வெளியேறும். பரிசுத்தம் உன்னை திணிக்கும். பரிசுத்தர் உனக்குள்ளே வாசம் செய்வார். அடுத்தது அதிசயத்தை காண்பீர். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக என் மகள் கட்டி கொடுத்தோம், நாகாலாந்துக்கு போனாள். அந்த துரோகிகள் காசுக்கு தான் அலைவானுங்க. அவள் சாவாளா, அவள் நகைகளாக எடுத்துக்கொள்ளலாமான்னு பார்த்தாங்க. அவளுக்கு ஏதோ செஞ்சிட்டாள்.
செஞ்சிட்டாங்க. அவன் நாத்தனா அவளுக்கு விரோதி. கடைசியில் அவளை பிளேனில் கொண்டு வந்தான், வீல் சேரில் வந்தா. விமான நிலையத்தில் என் மனைவி ஓன்று கதறி அழுது எல்லாரும் கும்பல் சேர்த்துட்டான். என் மனசு மட்டும் கடினமாயிடுச்சு. பிறகு அவளை கொண்டு வந்து செக்கப் பண்ண 5% தான் அவளுக்கு உயிர் இருந்துச்சு. 5% ஐசா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம். பண்ணிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏக்கச்சக்கமான இன்ஜெக்ஷன் மருந்துகளும் அவள் உடலில் செலுத்தப்பட்டது. கண்ணை திறக்கவே முடியல. காலையில் வீட்டில் உட்கார்ந்து அழுவேன். ஐயோ, ஒரே ஒரு மகள், ஆண்டவரே ஏன் இவளுக்கு இப்படி? எவ்வளவு செல்வாக்காய் நான் திருமணம் செய்து கொடுத்தேன், துரோகிகள் கையில் கொடுத்தேன் என்று சொல்லி அழுது புலம்பினேன். அவள் படுக்கை அறையில் இருந்து கொண்டு மருத்துவர்களுடைய சிகிச்சை முடிந்து போயிட்ட பிறகு உட்கார்ந்து அழுவேன். கதறி கதறி அழுவேன். Where is your resurrection power? உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எங்கே ஆண்டவரே? இப்பொழுது அனுப்பும் என்று கதறுவேன். கதறி கொண்டே இருக்கும்போது விடிய காலையில் அவள் உயிர் மறுபடியும் திரும்ப வந்தது. மஞ்சாக்க மாலையினால் மஞ்சளாக இருந்த சரீரத்தில் ஒரு பாம்பு தோலை உரிச்சுவிட்டு மஞ்சள் பாம்பு போது. இங்கே பார்த்தா டோட்டலி she was healed by the glory of God. Hallelujah. இரண்டாவது நாள் அப்படி ஆச்சு. அவர் சொன்ன டாடா என்று என்னை கூப்பிட்டார். ரெண்டாவது நாள் மருத்துவர் பார்த்துட்டு லிவர் அப்செட் ஆயிடுச்சு, we can't do anything அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளும் அழுது, சோறு தின்னாம தண்ணி கொடுக்காம அழுது 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 கொண்டே இருந்தேன். மறுபடி செக்கப் பண்ண வரும் பொழுது 100% லிவர். ஹல்லேலூயா. உன் கண்ணீர் தேவனுடைய உள்ளங்களை துளைக்க செய்யும். மூன்றாவது நாள் போத கிட்னி அவுட், 2 கிட்னியும் போயிடுச்சு. எப்போ ஹார்ட் நிற்கன்னு தெரியாது. உங்க ஆண்டவனை வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டோம். இதையெல்லாம் சுகமாக்கின தேவன் மறுபடியும் காலையில் இருந்து அழ ஆரம்பிச்சு ஒரே ஒரு வார்த்தை தான், வேர் இஸ் யுவர் ரிசரக்ஷன் பவர்? உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எங்கே? அனுப்பும் அனுப்பும் என்று கதறினேன். போத கிட்னி அப்படியே அந்த டியூபெல்லாம் எடுத்து போட்டு பெட்டெல்லாம் யூரினாச்சு. போத கிட்னி healed by the Lord Jesus Christ of Nazareth. Hallelujah. மருத்துவர்கள் சொன்னார்கள், ஜெயந்தி இஸ் எ வெரி லக்கி கேர்ள், அவள் அதிர்ஷ்டமானவள், பிழைத்து கொண்டாள் என்று எல்லாரும் மகிழ்ந்தார்கள். என்ன சம்பவித்தது யாருக்கு தெரியும், ஆனால் சம்பவித்தது எனக்கும் தேவனுக்கும் தான் தெரியும். Hallelujah. I shed my tears. Hallelujah. கதறி கதறி அழுதேன். உயிரோடு சில காலம் வாழ்ந்தாள், பிறகு மரித்து போனாள். பிரைஸ் தி லார்ட். மரித்தவளை உயிரோடு எழுப்பும் வல்லமை எனக்கு கிடைத்தது. அவளை உயிரோடு எழுப்பினேன். ஹல்லேலூயா. என கருமையானவளே, நீ சிரிக்கும் பொழுது எல்லாரும் உன்னோடு சேர்ந்து சிரிப்பாங்க. நீ அழும் பொழுது தனிமையிலே அழ வேண்டியது. பி கேர்ஃபுல். யாரையும் பார்த்து சிரிக்காதே, யாரையும் அலட்சியம் செய்யாதே. அவள் கண்ணீர் உன்னை கொன்று போடும். அவள் கண்ணீர் உன் வாழ்க்கையே இல்லாதபடி செய்திடும். அழ வைக்காதே யாரையும். குமரி குமரி அழுகிற பக்தர்கள் உண்டு. நான் உபவாசிக்கும் பொழுது என்னுடைய வேர்வை துவாரங்களிலிருந்து ஜீரம் வெளியே வந்து என் பனினே மஞ்சளா போகும். அப்படி ஆடுவேன். த கிரேட் ஆகினி. என் மனைவி சொல்வா, ஏன் ஆடுது சாவுற, ஏன் அப்படி பனின்னு இருக்குது, எதுக்காக ஆடுவர, மற்றவர்களுக்காக நீ ஏன் ஆடுவர என்றெல்லாம் சொல்லுவா. நீ போயிடுச்சுன்னா நாங்கள் என்ன செய்வோம்? ஹல்லேலூயா. இப்படியெல்லாம்
கதறி அழுத நாட்கள் உண்டு. என் அன்பு தேவ ஜனமே, உன் அழுகோடலை கேட்க ஒருவர் இருக்கிறார். அவர் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். உனக்கு வரலாம் 1008 ப்ராப்ளம் வரலாம், 1008 பிரச்சனைகள் வரலாம். இயேசு ஒருவரே உனக்கு மாத்து மருந்து. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 102:10 வாசித்து பாரு. ஆதலால் நான் சாம்பலை அப்பமாக புசித்து என் பானங்களை கண்ணீரோடு கலக்குகிறேன். எவ்வளோ ஒரு கொடுமை பாருங்க. நமக்கும் அப்படி நடப்பது உண்டு. அப்படியும் நடந்தும் நான் கடந்து வந்திருக்கிறேன். மன நிம்மதியற்று தேவனோடு இருக்கும்போது சந்தோஷமாக இருப்பேன். தேவன் அற்புதங்களை செய்யும்போது சந்தோஷமாக இருப்பேன். சத்துருக்களின் சூழ்ச்சி, அவள் கபடு நிறைந்த இரதம், அவள் சதி திட்டங்கள் எனக்கு நேராய் வரும் பொழுது கர்த்தரிடத்தில் போவேன், கதறி கதறி அழுவேன். ஹல்லேலூயா. பிரியமானவனே, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் மோதாது. அவர் கண்ணீர் உன்னை தேவனுக்கு முன்பதாக கொன்று போடும், கொன்று போடும். பி கேர்ஃபுல். உண்மையான ஊழியக்காரனை ஏற்றி நீக்காது. அவன் செய்த நன்மைகளை மறந்து போகாது. அவன் கண்ணீரின் பாதையில் வந்தவன். அவன் கண்ணீரை கர்த்தர் கேட்பார், அவனை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரசங்கி 4:1 வாசித்து பார். ஒடுக்கப்பட்டவன் கண்ணீரை கண்டேன் என்று பிரசங்கி சொல்லுகிறான். ஒடுக்கப்படுகிறோம், நெருக்கப்படுகிறோம், உபத்திரவப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், கலங்கடிக்கப்படுகிறோம். பிரியமானவளே, நீ உண்மையாய் இருந்தால், நீ உத்தமமாய் இருந்தால், நீ பரிசுத்தமாய் இருந்தால், கர்த்தரை பின்பற்றுவளாய் இருந்தால், உன் வாழ்நாளெல்லாம் கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். உன் வாழ்நாள் துளிர்க்க ஆரம்பிக்கும். எப்பேற்பட்ட சக்திகள் உன்னை எதிர்த்து வந்தாலும் அவைகளை காற்றில் பறக்கடிக்குவது போல பறக்கடிப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா என் அன்பு தேவ ஜனமே, இந்த வருடம் பூரா எத்தனையோ பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், கலக்கங்கள், சத்துருக்களால் வந்த சதி திட்டங்கள் எல்லாவற்றையும் நீ அனுபவிச்சிருக்கலாம். கடைசி வருஷ கடைசியில் கண்ணீர் வடிப்பாயா? கண்ணீரோடு, ஆவியோடு, கண்ணீரோடு ஜெபிப்பாயா? ஜெபிக்க கற்றுக்கொள். உதட்டளவில் அல்ல, அவள் இருதயம் தூரமாக, அவள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறாள். அவர் இருதயம் எங்க இருக்கு? தூரமாக. வேஷம், முகமுடிய கிழிப்பார். உன் இருதயத்தில் முக்காடை கிழிப்பார். ஒரு நாளும் நீ அவரை மீறி எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மனைவி இழந்தேன். அந்த இழப்பை குறித்து நான் கவலைப்படவில்லை. ஆனாலும் கர்த்தர் என்னை அப்போஸ்தலன் என்பதை உறுதிப்படுத்தும்படி தனித்து நிற்க செய்தார். மனைவி இருந்து மனைவி இல்லாதவனைப் போல வாழ்ந்த நாட்கள் உண்டு. கடைசியாய் அவள் சொன்ன, ஃபாஸ்டிங் வாழ்க்கையை முடிச்சுட்டேயான்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னோடு கூட நீ இல்லை, ஆனால் எல்லாம் கொடுத்த. பார்த்தீர்களா? அப்படியெல்லாம் தியாகம் பண்ணி வாழ்ந்தவன் தான் இந்த கொர்னேலியஸ். பிரைஸ் தி லார்ட். என் அன்பு தேவ ஜனமே, உன் பிரச்சனைகளுக்கு குரு மருந்து உன் கண்ணீர். கண்ணீரோடு நீ செபிக்கும் பொழுது, வேதனை குரலை எழுப்பும் பொழுது, மனம் கசந்து அழுவும் பொழுது, ஏன் எனக்கு வேலை இல்லை, ஏன் ஏன் என்று அழுது நீ புலம்பும் பொழுது உயர்ந்த இடங்களில் உன்னை உட்கார வைப்பா. குழந்தை இல்லையே என்று கலங்கும் பொழுது, கதறும் பொழுது குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். என்ன வேண்டுமானாலும் கொடுப்பார். If you be perfect, God also perfect. Hallelujah.
பிரைஸ் தி லார்ட். ஆகையினால் எல்லாவற்றிலும் கண்ணீரோடு ஜெபிக்க கற்றுக்கொள்ளும். ஏசாயா 25:8 வாசித்து பார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான் பாருங்க. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தை பூமியில் இராதபடி முற்றிலும் அகற்றுவார். Hallelujah. Yes, this will happen to you. Amen. Hallelujah. நிந்தை, அவமானம், துரோகம், பலவிதமான சூழ்ச்சிகள்னால் உங்களை மேற்கொள்ள வரும் பொழுது உன் கண்ணீரை பார்க்கிற உன் தேவனாய கர்த்தர் உன் கண்ணீரை துடைக்க தம்முடைய கரத்தை நீட்டுவார். பிரியமானவரே, சில வேளையில் நான் அந்தரங்கத்தில் அழுது கொண்டிருப்பேன். ஆண்டவர்கிட்ட பக்கத்தில் வந்து நிற்கிறவர் போல நின்று என் மேல் தோள் மேலே கை போடுவார். என்னை அமர்த்துவார். அழாதே என்று சொல்றது போல என்னை தட்டி அமர்த்துவார். இந்த எக்ஸ்பீரியன்ஸை பெற்றிருக்கிறீர்களா? வாய் அளவில் பேசுறது ரொம்ப சுலபங்க. இட் மஸ்ட் கம் டு பிராக்டிஸ். அவரை அனுபவிக்கணும். இயேசுவை முகமுகமாய் பார்த்த கொர்னேலியஸ் பாடுள்ள அந்த சரீரத்தோட பாடு பார்த்து இன்னை நாள் வரைக்கும் நான் பாடு அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறேன். போகட்டும். ஒரு முறை ஒரு இடத்துக்கு வருகிறேன் என்று மொட்டை அடிக்கிறேன்னு சொல்லி என் பையனுக்கு வேண்டிக் கொண்டு போகல. உயிர் ஊசலாடுச்சு. மாறி மாறி நோய்கள் வந்தது. கண்ணீரோடு எல்லாரையும் அனுப்பிச்சுட்டு வீட்டில் அழுது கொண்டிருந்தேன். அப்போது இயேசு அப்படியே எப்படி சிலுவையில் உயர்த்தப்பட்டு இருந்தாரோ அந்த காயங்களோடு என் கிட்ட வந்தார். வந்த உடனே ஒரு அக்கினி வந்து என் மேல் விழுந்தது. அபிஷேகத்தில் நிறைந்தேன். அந்த அபிஷேகம் தாங்க இன்றைக்கு என் வாழ்க்கையில் பொன்னான காரியங்களை செய்கிறது. ஹல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர்கிட்ட சொன்னேன், உம்மை தவிர வேறு ஒன்றுத்துக்கு நான் கனத்தை கொடுக்க மாட்டேன். உயிர் பிழைத்தான். ஆனால் யாருமே என் கண்ணீருக்கு நன்றி உள்ளவர்களாயில்லை. ஆனால் ஒருவர் மட்டும் என் கண்ணீருக்கு நன்றி உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தன் ஜனங்களின் கண்ணீரை துடைப்பதற்கு தான் இயேசு விண்ணுலகத்தை விட்டு கோடாகோடி தேவதூதர்களை விட்டு மனுஷ அவதாரம் எடுத்து மனுஷனைப் போலவே இந்த உலகத்தில் வாழ்ந்து தெய்வகுமாரனாய் இருந்தும் மனுஷகுமாரனாய் வாழ்ந்தார். ஹல்லேலூயா. உன் கண்ணீரை துடைப்பதற்காக, உன் வியாகுலத்தை எடுத்து போடுவதற்காக, நீ பட்ட பாடுகளிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருவதற்காக, உன் சிறையிருப்பை நீக்குவதற்காக அவர் உனக்காக கண்ணீர் வடிக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உனக்காக பரிந்து பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உனக்காக வாக்கெடுக்க பெருமூச்சோடு கதறி கொண்டிருக்கிறார். அவருடைய ரத்தம் அப்படியே உனக்காய் பரிந்து பேசுகிறார். இவைகளெல்லாம் அசட்டை பண்ணி நீ வாழ்ந்து விடுவாயா? சற்று சிந்தித்துப்பா. என் அன்பு தேவ ஜனமே, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுப்பார். எவ்வளவு கடினமான வாழ்க்கை நமக்கு இருக்கு. இந்த உலகில் வாழும் வரைக்கும் துன்பத்தினோடைய துயரத்தினோடைய கடந்து போகிறோம். பலவிதமான சூழ்நிலைகள் நம்மை நெருக்குகிறது, ஒடுக்குகிறது. வீண் விபச்சொல்லுகளினால் நாம் கதறி கொண்டு இருக்கிறோம். பாவம் செய்கிறவன் பாவம் செய்யாதவர்களை பார்த்து சொல்லு, நியாயப்படுத்தி பேசுவான், நியாயப்படுத்தி பேசுவான். ஆனால் உன் தேவனாய கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் உன் கண்ணீரை துருத்தில் பிடித்து கொண்டே இருக்கிறார். அதை எண்ணுவார். அலைந்து திரிந்த இடத்தில், நீ துன்பப்பட்ட இடத்தில், நீ துயரப்பட்ட இடத்தில் உன் தலையை உயர்த்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எரேமியா 9:1 வாசித்து பார்.
அங்கே எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறான் பாருங்க. என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். இரவும் பகலும் நான் அழுதேன். பிரைஸ் தி எரேமியா 14:17 வாசித்து பாரு. அங்கே சொல்லுகிற காரியத்தை பாரு. என் கண்களில் இருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், ஐயோ இந்த ஜனங்கள் செய்கிற அக்கிரமம், பாவம், துரோகம், தேவனுக்கு விரோதமாய் செய்கிற எல்லா கிரீடையும் பார்க்கும் பொழுது இரவும் பகலும் என் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எரேமியா 31:16 சொல்றாரு பாருங்க. நீ உண்மையாய் கண்ணீர் உடைத்த தேவனோடு நீ சஞ்சரித்துக் கொண்டிருந்தால் அவர் சொல்லும் காரியத்தை பார்க்கலாம். நீ அழாத படிக்கும் உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாத படிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா ஆண்டவர் எப்படி பேச? நீ அழாத. நீ ஏன் அழுது கொண்டு இருக்கிற? உன் சத்துருக்க நானே பார்த்துறேன். உன் சத்துருவை யாரு நான் பார்த்துக்கிறேன். நீ அழாத, அடக்கிக்கொள் என்று உன்னை உற்சாகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. காப்பா உன்னை காப்பா காற்றவ காப்பா இனிமேலோ காற்றிடுவா கலங்கா தேமலமே காற்றிடுவா கண்டுன்னை அழைச்சவ கரமதை பாரவர் கை விடாதிருப்பா கண்டுன்னை அழைச்சவ கரமதை பாரவர் கை விடாதிருப்பா ஆண்டுகள் தோறும் உனக்கவ ஆணிச்ச ஆசைகளை எண்ணிப்பா ஆண்டுகள் தோறும் உனக்கவ ஆணிச்ச ஆசைகளை எண்ணிப்பா 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 என்றோ மதை எண்ணிப்பா உன்னை காப்பா காற்றவ காப்பா இன்னோ இனிமேலோ காற்றிடுவா கலங்காதே மனமே காற்றிடுவா. கரங்களை தட்டி பாடுங்க. ஈசவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அழிக்கவில்லையோ ஈசவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அழிக்கவில்லையோ இப்போதும் இவர்கள் நிர்மூலம் செய்வதென்ற பின்னோ இறங்கவில்லையோ இல்லையோ இல்லையோ மனசாபம் கொள்ளவில்லையோ
சாபம் கொள்ளவில்லையோ. காப்பா காப்பா காச்சவ காப்பா திணிப்பேலோ காற்றிடுவா கலங்காதே மனமே காற்றிடுவா. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவாய் நம்மை அன்பு கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் மக்களை காற்றவர், பிந்தின இஸ்ரவேல் மக்களாய் நம்மையும் காப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். புலம்பல் 1:2 சொல்றான் பாருங்க. கண்ணீர் அவர்கள் அவர் கண்ணீர் அவர்கள் கன்னங்களில் வடிகிறது. பாருங்க, சிநேகிதெல்லாம் சத்துருக்களும் விரோதிகளும் ஆனார்கள். சிறைப்பட்டு போனார்கள். அவரை துன்பப்படுத்த யாவரும் இடுக்கமான இடங்களில் என்ன பண்ணாங்க? தொடர்ந்து பிடித்தார்கள். ஹல்லேலூயா. இவ்விதமான காரியங்கள் உங்களுக்கு சம்பவிக்கலாம், ஆனால் God never leave you alone. Hallelujah. He never put you at shame. Hallelujah. Praise the Lord. எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் உன்னை விலக்கி காக்கும். உன் இருதயம் உடைந்து நொறுங்கி நொறுங்குண்ட இருதயத்தோடு தேவனை தேடும் பொழுது, கண்ணீர் வடிக்கும் பொழுது உன் பிரச்சனைகள் மாறும், சுகவாழ்வு துளிர்க்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். புலம்பல் 2:11 சொல்கிறார், கண்ணீர் சொரிந்து என் கண்கள் பூத்து போயிற்று என்று சொல்றார். சன்னீர் சொரிகிறதுனால் என் கண்கள் பூத்து போகிறது, குடர்கள் கொதிக்கிறது. பாருங்க, இப்படிதான் இருக்குது. ஊர் சுத்திகள் தான் நிறைய இருக்குது, தேவனை சுத்தி வருகிறவர்கள் இல்லை. 18ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. அதுலயே அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தின் மதில்கள் இரவும் பகலும் நதிகளவு தண்ணீர் விடு. ஓய்திராதே, உன் கண்களின் கருப்பு விழியை சும்மா இருக்க விடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது? Can you tell me? எல்லாம் ஊத்துட்டு ஆண்டவர். Be careful. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார். அவ்வளவு பெரிய ஆளா நீ? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது கர்சமேன் தோற்றத்திலே கதறி கதறி அழுதார். ஆண்டவரே, இந்த பாத்திரமடை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று கதறி அழுதார். கெர்சமேன் தோட்டத்தை அனுபவித்துக் கொண்டே பிரவேசி. அப்பொழுது உனக்கும் இயேசுவுக்கும் உள்ள உறவு நீடித்திருக்கும், நிலைத்திருக்கும், நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்க உனக்கு இடம் கொடுக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? ஆகையினால் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுப்பார். உதட்டளால் ஜெபிக்கிறத விட்டுடு. எப்படி நீ உன் பாவம் உணரப்படும்? நீ அவர் மேல் அன்பு உருக்கம் வைக்கும் பொழுது உன்னை அறியாமல் கண்ணீர் தாரை தாரையாய் ஓடும். அப்பொழுதுதான் ஒரு இதயம் சுத்தமாக்கப்படும். நியாயப்படுத்தி பேசாதே, மற்றவர்களை குற்றப்படுத்தாதே, மற்றவர்களை குறை சொல்லாதே. உன் குறையை முதல்ல நிவர்த்தி செய்.
நீ குற்றவாளி ஆகி விடுவாய். அதனால் தேவனுடைய தண்டனைக்கு தப்ப மாட்டாய். பி கேர்ஃபுல். ஒரு மனுஷன் உன்னை குறித்து என்னை குறித்து கண்ணீர் வடிப்பானால் அதற்கு தேவன் பதில் கொடுப்பார். காரணம், நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. நியாயம் தீர்க்கிறவர் கர்த்தர் ஒருவரே, எவனுக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா. நியாயப்படுத்தி பேசினால் உன்னையே நியாயம் தீர்ப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருந்து தேவனை பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாயிரும். உங்களை வேதனைப்படுத்தி, உங்களை கலங்கடித்து, உங்களை கொள்ளையடித்து, உங்களுக்கு விரோதமாக எழும்பி எவ்வளவுதான் போராடினாலும் ஒரு சொட்டு கண்ணீர் மனம் உடைந்து சிந்தினீர்களானால் அவருடைய வாழ்க்கை டோட்டலாக நாசமாகிவிடும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மல்கியா 2:13 வாசிங்க. பலிபீடத்தை கண்ணீரினால் நனைக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீ செய்கிற உன்னையே முதல்ல கொடுக்காம உன் காணிக்கை கொடுத்து நீ ஆண்டவனை தொழுது கொடுன்னு சொன்னால் அது பொய்யானது. முதல்ல உன்னை கண்ணீரினால் ஒரு பாதத்தை நனைத்து உன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு அவருக்குரியதை நீ செலுத்தும் பொழுது அவர் மனதார ஏற்று உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதுதான் அதனுடைய அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மார்க்கு 9:24 வாசிங்க. ஒரு நல்ல நாள் நமக்கு. பாருங்க, அவிசுவாசம் நீங்கும்படி கண்ணீர் வடித்து ஆண்டவரை சொன்னான். உங்கள் சீஷர்களால் விரட்ட முடியல இந்த பிசாசை. ஆண்டவரே அந்த விசுவாசத்தையும் கொடு, அந்த பிசாசையும் துரத்தும் என்று கண்ணீரோடு ஜெபிக்கிறான். ஆண்டவர் அவன் கண்ணீரை பார்த்தார், அவனுக்கு விசுவாசத்தை கொடுத்தார். அந்த அசுத்த ஆவியை விரட்டி அவங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியான பாக்கியத்தை பெரும்படியான காரியங்களை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. லூக்கா 7:38 வாசித்து பார். என்ன அருமையான ஒரு வசனங்கள். அவர் பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவர் பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தலைமுடியினாலே தொடைத்தாள். அவள் பாதங்களை முத்தம் செய்து கொண்டே இருந்தார். பரிமள தைலத்தை பூசினாள். ஹல்லேலூயா. சீஷர் சொல்றாங்க, அது 300 பணத்துக்கு வித்து அது ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடாதா? ஆண்டவர் சொன்னார், என்னுடைய மரண நாளை குறித்து அவள் இந்த காரியத்தை செய்கிறாள் என்று அவர்கள் வாய் அடைத்தார். அவர் செய்த பாவங்கள் அனைத்தும் போக முடியாது. கண்ணீரினால் அவர் பாதத்தை, அதுவும் முன்னால கூட வரல, பின்னால் இருந்த அவர் பாதத்தை நனைக்கிறாள். தன் தலைமுடி, பெண்களுக்கு தலைமுடி தான் சிறப்பான. இப்போ இருக்க மாதிரி இல்லை, இப்போ இருக்கிறதுல இடிமுடி இருக்குது நிறையா. அந்த முடியோட இன்னும் கேட்டேன், குதிரைவால் மாதிரி இருக்குது தவளோண்டு. அந்த நாளில் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கும். ஆகினா தான் அப்படி சொல்கிறான். பிரைஸ் தி லார்ட். கண்ணீரினால் அவர் பாதத்தை பின்னால் வந்து நனைத்து தன் முடியினாலே, முடிதான் சிறப்பு, அதை தொடைத்தார். பிரைஸ் தி லார்ட். அநேக பாவங்கள் அவளுக்கு மன்னிக்கப்பட்டது என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட, சாபங்கள் நீங்க கர்த்தருக்கென்று உன் அவர் பாதத்தை நனைத்து உன் முடியினாலே அவர் பாதங்களை துடைத்து கம்பீரமாய் அறுக்க கற்றுக்கொள். ஹல்லேலூயா. No shedding tears, no blessings at all. Hallelujah.
நீ அவருக்காக கண்ணீர் வடித்து ஜெபிக்கலனா ஒரு நாள் அந்த தத்தா புத்தா தீத்தா புத்தா ததா 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 ததான்னு போயினே இருக்கும் பேய் பின்னால். இப்படி தான் என்ன உலகம். நல்லா யோசித்து பாருங்க. நீ கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது பாவ உணர்வு வரும். உன் அக்கிரமத்தின் உணர்வுகளை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அவர் பாதத்தில் இருக்கும் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள திராணி உள்ளவர்களாய் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்கே சொல்லுகிறது பாருங்க, லூக்கா 19:49 சொல்வார். இயேசு நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டார். நகரத்தில் வாழ்ற மக்களை பார்த்து, அநீதியாய் தேவனுக்கு விரோதமாய் தேவனுக்கு பகைவனான் நினைத்து இருந்து வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை பார்த்து, அந்த நகரத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் பார்த்து கண்ணீர் வடித்தார். ஐயோ, இவர்களுக்காக தானே நான் சிலுவை மரத்தில் ஏறப்போகிறேன். ஒரு கள்ளனை போல, ஒரு ராஜ துரோகியை போல என்னை சிலுவையில் அறையப் போகிறார்கள். ஒரே ஒரு வார்த்தை சொன்ன, எனக்காக அழாதீர்கள். அப்போ கூட பாருங்க, அவ போகிற வழி பயங்கரமானது. அப்பொழுதும் கூட என்ன சொல்றாரு, எனக்காக நீங்க அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். நீங்கள் சீர்கெட்டு போகாதபடி, உங்கள் பிள்ளைகள் சீர்கெட்டு போகாதபடி, நரகத்தை நோக்கி போகாதபடி என்ன செய்யுங்க, அழுங்கள். ஒரு தாய் செய்திருக்கிறீங்களா? அப்படி ஒரே ஒரு தாய் செய்திருக்கிறீங்க, கையெழுத்து வைக்கிங்க பாலம். வேத வாசனம் உனக்குள்ள நுழைக்கப்பட்டால் ஒழிய இந்த காரியத்தை உன்னால் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அவருக்கு அழுது நீ காப்பாற்றிடுவியோ? உனக்காக அழு. நீ எங்கே போறன்னு தெரியாமல் போயினுக்கிறிய கண்ணை மூடிக்கின்னு. உன் பிள்ளைகள் போதே, அவர்களுக்காக நீ அழு. பரலோகத்தை கொண்டு வந்து சேர்க்க என்னை வேண்டிக்கொள் என்று சொன்னார். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். யோவான் 11:35 வாசித்து பார். லாசரு என்ற ஒரு மனுஷன் பெத்தானியாவில் இருந்தான். இயேசு கண்ணீர் விட்டார். அவங்க வீட்டில் வந்து தங்குவார். அப்போ லாசரு மரித்து 4 நாள் ஆச்சு. இயேசு வந்தார். ஐயோ, நீர் இங்கே இருந்திருந்தா அவன் சாக மாட்டான். அவர் இருந்தாதான் மரணத்தை ஜெயமாக விழுங்க முடியும். ஹல்லேலூயா. கடைசியாய் இயேசு லாசரையும் மரியாளையும் மார்த்தாளையும் பார்த்து கண்ணீர் வடித்தார். ஆவியிலே கலங்கினார். அவனை எங்கே வைச்சிருக்கிறேன் என்று கேட்டார். கூட்டிட்டு போனாங்க. கல்லறை அண்டையில் போய் நின்று, பிதாவே, எனக்கு செவி கொடுக்கிறபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொன்னார். அடுத்த பக்கத்தில், லாசருவே எழுந்து வா. தேவன் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன். நீ செத்து கிடக்கலாம், இந்த வருஷம் பூரா என்னென்னத்தையும் செய்து உன் செத்த நிலைமை கர்த்தர் உயிர்ப்பிக்கதா இந்த மத்தியான வேளையிலே நம்மோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பெரிய நீதிமான், மிஞ்சின நீதிமானாயிராது, மிஞ்சின நீதிமானாயிராது என்ற வேதம் உன்னை சுட்டி காட்டுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மரிச்ச அவனை உயிரோடு எழுப்பினார். கட்டுகளை அறுத்தார். உன் கட்டப்பட்டிருக்க கட்டுகளை என்று கர்த்தர் அறுப்பார். உன் கண்ணிகளை தெரிக்க செய்வார். எல்லா அந்தகாரத்தில் இருந்து உன்னை விடுதலையாக கொண்டு வருவார். இயேசு கிறிஸ்துவிடம் கண்ணீர் வடிக்க போறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்ணீர் வடிக்க போறோம். என்னோடு சேர்ந்து அழுங்க. முன்னாட்கள் இருந்த ஜனங்கள் எப்படி என்னோடு அழுவார்கள் தெரியுமா? நான் அழ ஆரம்பிச்சேன், எல்லாரும் என்ன சேர்ந்து அழுவார். ஒரு சாவுட்டில் கூட அப்படி அழ மாட்டாங்க. கதறி கதறி அழுவார்கள் ஒவ்வொரு மூலையில் உட்கார்ந்து. கர்த்தர் மாபெரும் காரியங்களை செய்திருக்கிறார். இன்றைக்கு கண்ணீரின் ஜெப மேல எப்படி உணர்த்தப்படுவேன்? கண்ணீரோடு நீ ஜெபிக்கல எப்படி உணர்த்தப்படுவேன்? நீ செய்கிற அக்கிரமத்தை, பாவத்தை, துரோகத்தை எல்லாவற்றுக்கும் கண்ணீர் வடித்து ஜெபிப்பது கம்பீரமாய் அறுக்கும் ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். லூக்கா 7:11-15 வாசித்து பாரு.
அங்கே சொல்லுகிறார் பாருங்க. சரி, லாசருவை உயிரோடு கர்த்தர் என்ன செய்தார்? எழுப்பினார். ஹல்லேலூயா. உன் செத்த நிலைமையை இன்று கண்ணீரோடு நீ சொல்லும் பொழுது கர்த்தர் உன்னை உயிர்ப்பிப்பார். எந்த காரியத்தை நீ செத்து போய் கிடக்கிறாய், எந்தெந்த நிலம் நீ செத்தவனாய் இருக்கிறாய், உயிர் உள்ளவன் என்று சொன்னாலும் நீ செத்தவனாய் இருக்கிறாய், நீ செத்தவனாய் இருக்கிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உன் செத்த நிலைமை மாற்ற இயேசு நம் மத்தியில் இருக்கிறார். எங்கெல்லாம் அவரை குறித்து பிரசங்கிக்கப்படுகிற அங்கெல்லாம் இயேசு வருவார். இதுதான் தேவன் நமக்கு கொடுத்த பாக்கியம். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் அங்கெல்லாம் இயேசு வருவார். சுவிசேஷத்தின் ஆரம்பமே அவர் தான், இன்னும் முடிவு வரல. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 20:19 வாசித்து பாரு. பக்தனாக பவுல் புலம்புகிறதை நாம் பார்க்கலாம். உத்தமமான ஊழியக்காரன், அவ்வளவு துரோகி, கொலை பாதகன், தேவனை சந்தித்த பிறகு அப்படியே அப்செட் ஆயிட்டான். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளிலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளிலும் நான் கர்த்தரை சேவித்தேன். Hallelujah. What may be the problem, what may be the tribulation, you must worship the Lord Jesus Christ of Nazareth. Hallelujah. எல்லா சூழ்நிலையும் ஆலயத்துக்கு வரணும், எல்லா சூழ்நிலையும் உபவாசத்துக்கு வரணும், எல்லா சூழ்நிலையும் தேவனுடைய சமூகத்தில் வந்து அவர் பாதத்தை கண்ணீரினால் நினைக்கணும். இதெல்லாம் இல்லைன்னா you never enter into the kingdom of God. You never get any blessing from there. Heavenly Father, be careful. ஊழியக்காரன் சொல்லணும், உன்னை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்தை பெறணும்னா என்ன டக்கர் அடிக்கணும் தெரியுமா? இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் நான் பெறத்துக்கு எப்படி நசுக்கப்பட்டேன், எப்படி ஒடுக்கப்பட்டேன் கேளுங்க. என்னோடு இருந்தவர்களை இன்றைக்கு முளைச்சிட்டீங்க நீங்கள்லாம். அன்றைக்கு என்னோடு துன்பப்பட்டவர்கள், துயரப்பட்டவர்கள், என் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் என் ஆபத்திலும் எல்லாவது சூழ்நிலும் என்னோடு நின்றவர்கள் ஒரு சிலர் தான். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட். பார்த்தீங்களா? ஆகையினால வெகுவாய் நான் கஷ்டப்பட்டேன் என்று சொல்லுகிறோம். இப்படிதாங்க ஊழியக்காரன் வாழ்க்கை. உண்மையான ஊழியக்காரனுக்கு தான் பாடு வரும். பொழப்புக்காக வரவனும் உண்டு, சம்பாதிக்க வரவனும் உண்டு, வெள்ளைக்காரன் கைங்கூலியாக வரவனும் உண்டு, எல்லாத்துக்கும் வருவான். என்னை இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு சிலர் தான் உண்மையும் உச்சமமாக இருந்தார். நம் வாழ்க்கையிலும் நம்முடைய சம்பாதியத்திலும் ஜெபத்திலும் எல்லாமே 10% அவருக்கு செலுத்தணும். ஜெபத்தில் உபவாசத்தில் உன் காணிக்கை செலுத்திடுவேன். ஆவி அணைத்து போடாது, அனல் மூண்டி எழும்ப செய்யுங்க. வசனம் கிடைத்தவுடனே உள்ளே அனுப்புங்க, அங்கே அக்கினி மூண்டி எரியும், அது உன்னை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. ஐயம் மிகுந்ததோர் காலத்தில் ஆவி கோரை வாழ்த்தால் மீட்பரோதீர பேலத்தால் சத்துருவை வென்றே. கைத்தடி பாடுங்க. என் பயம் யாவும் நீங்கிட்டு இயேசு கை தூக்கினார். மோட்சம் என்னுள்ள மாறிட்டு இயேசன்னை காக்க வல்லோ. மோட்சம் என்னுள்ள மாறிட்டு இயேசன்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கே, உண்டனக்கே, உண்டனக்கே. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கே. காத்திடுவா என்றுமே, காத்திடுவா என்
வந்தாலும் நம்பவே என்ன இயேசுவை. யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கொண்டா. என்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2:4 வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர். உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனத்தினால் அல்ல, ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆவியினாலும் பலத்தினாலும் வசனம் உறுதிப்படுத்தக்கூடியது. ஹல்லேலூயா. சும்மா மனுஷர் பேச நய வசனத்தினால் பேசி உன் காசை வாங்கி பேக்கெட்டில் போட்டு கடவாயை தோற்றின்னு போகிற கொர்னலிஸ் அல்ல. நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு காசுக்கு என் கண்கள் கலங்கி கண்ணீர் வடிக்கிறேன், மனம் உடைந்து நொறுங்கி ஆண்டவரிடத்தை ஜெபிக்கிறேன். ஐயோ, அவர்கள் கொடுத்தார்களே, அவர்களை ஆசீர்வதியும், அவர் தேவனை சந்தியும், அவர் நன்றாக இருக்கட்டும் ஆண்டவரே. எனக்காக அல்ல, உமக்காக கொடுக்கிறார் என்று இரவும் பகலும் ஒரு நேரத்தை ஒதுக்கி இருக்கிறேன். அந்த நேரத்தில் அவர்களுக்காக அழுவேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரிடத்தில் உதவி பெற்றாலும் மனுஷரிடம் உதவி பெற்றாலும் நன்றி உள்ளவர்களாயிருங்கள். அவர்களுக்கு அழுது ஜெபம் பண்ணுங்கள். மிகுதியான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். சாப்பிட்டு மிகுதியாய் கரத்தில் எடுக்கும்படியான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா என்ன சொல்றாரு? பார்த்தீங்களா, மனுஷனுடைய ஞானத்தினால அல்ல, தேவனுடைய பலத்திலும் ஆவியினாலும் என் பிரசங்கம் என் பேச்சு எல்லாம் இருக்கும். ஏதாவது நான் தப்பாக பேசிட்டேன்னு சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். சபையாரே, இன்னும் எல்லோரும் அமையலாகிறீங்க? ஒன்றும் இல்லை, அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. அடித்து வெட்டு 1 துண்டு 2 தானே கொர்னேலியஸ் இல்லை. சத்தியத்துக்கு அப்போஸ்தலன் கொர்னேலியஸ். செத்துட்டேன்னா பெட்டி மேலே சத்தியத்துக்கு அப்போஸ்தலன் கொர்னேலியஸ்னு எழுதி வைங்க, என் கல்லறையில் எழுதி வைங்க. அங்கே நான் இருக்க மாட்டேன், அங்கே போயிடுவேன். ஜஸ்ட் மற்றவங்களுக்கு ஒரு சாட்சி. பிரைஸ் தி லார்ட். அன்புக்கு அப்போஸ்தலன் போயிட்டாரு, சத்தியத்துக்கு அப்போஸ்தலன் நிற்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா எப்படி ஆண்டவர் நம்ம நடத்துகிறார்? பிலிப்பியர் 3:18 வாசிங்க. அநேகர் வேதிவிதமாய் நடக்கிறவர்கள் என்ன செய்வாங்க? கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகையர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொல்லி இருக்கிறேன். இப்போதும் கண்ணீரோடு சொல்றேன், அந்த சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்காதே, மறுபடியும் சிலுவையில் அறையாதே, மறுபடியும் அவரை காயப்படுத்தாது. அதை குறித்து நான் கண்ணீரோடு உங்களுக்கு அறிவிக்கிறேன் சொல்றார். எவ்வளவு பாரம் அவருக்கு இருக்குது பாருங்க. அந்த பாரம் ஏன் உனக்கு வரல?
எனக்கு கொடுத்திருக்கிறார் அந்த பாரத்தை. Daily I am shedding my tears. ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் வடிப்பேன். ஐயோ, என் அன்பு சகோதரர்களை ஆசீர்வதும், என் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதும், நான் சுவிசேஷத்தில் பெற்ற என் பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்று கர்த்தரை நோக்கி கெஞ்சி மன்றாடி கொண்டிருக்கிறேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்களை கெடுக்கிறவளை தேவன் கெடுத்து போடுவார். உங்களை வேதனைப்படுத்துவார். உங்களை உபத்திரப்படுத்த கட்டாயம் உபத்திரப்படுத்துவார். ஒரு நாளும் கர்த்தர் உங்களை தீமைக்கு ஒப்புக் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாய கர்த்தர் எப்ப பழி வாங்குதல் கர்த்தருடையது. மனுஷனை வச்சு மனுஷன் பழி வாங்கலாம். ஒரு மனுஷனை திருத்தின அவன் தான் ஆளை வச்சு பழி வாங்குறான். அப்படியே விட்டுட்டு தான் நல்லவன் இல்லை. இப்படிதான் உலகம். நல்லது செஞ்சா யாருக்குமே பிடிக்காது. அவங்களோட கூத்தாடினா வா நானும் போகலாம், கொஞ்சம் குச்சிக்கலாம், கொஞ்சம் பொம்பளைக்கால் ஆட்டம் போடலாம், ரைட் வா, பரிசுத்தமாயிருன்னு சொன்னால் எவ்வளோ வரமாட்டான். ஹல்லேலூயா. அதை தான் சொல்கிறார். நான் இவ்வளோ காரியங்கள் சொல்லி பவுல் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறான். பார்த்தீங்களா? படிங்க. நீங்கள் துக்கப்படும்படி எழுதாமல் உங்கள் மேல் வைத்த அன்பின் மிகுதியினால் நீங்கள் அறியும்படிக்கு மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவராய் அதிக கண்ணீரோடு உங்களுக்கு எழுதுகிறேன். ஹல்லேலூயா. அவருடைய நிருபங்கள் நாம் படித்து திருந்தாத ஜென்மம் இன்னும் இருக்குமானா அதனால் ஒரு பலனும் இல்லை. ஹல்லேலூயா. வேதத்தை படிக்கிறோம், கேட்குறோம், அதன்படி நடக்கணும். எவ்ரிதிங் கம் டு பிராக்டிஸ், then only you can enter into the kingdom of God. Otherwise go to hell. Be careful. கடைசி நாளில் நியாயம் தீர்க்கப்படுவது ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் நான் சொன்ன வாசனமே என்று இயேசு சொன்னார். நான் சொல்ல பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எபிரேயர் 5:7 வாசித்து பார். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் நெருக்கப்பட்டு கேட்கப்பட்டு. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? அநேகரை தம்முடையவர்களாய் மாற்ற பல பாடுகளை பட்டு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு உபத்திரவப்பட்டு ரட்சிப்பின் அதிபதியாய் கிறிஸ்துவை உபத்திரத்தின் மூலமாய் பூரணப்படுத்தி நம்மை பூர்ணப்படுத்தும்படியாக இயேசு நம்மை சூழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 12:17 வாசிங்க. படிச்சிட்டீங்களா? அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவனை தள்ளப்பட்டவனாய் அறிவீர்கள். கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். இப்படிதான் இருக்குது ஜனம். பார்த்தீங்களா? வேத வசனம் சத்தியம், அது பொய்யுரையாது. அது சொல்லுகிறபடியே எல்லாவற்றிலும் நம்மை நடத்தும். ஹல்லேலூயா. அதில் 26ஆம் வசனம் படிங்க. அவருடைய சத்தம் அந்த பூமியை அசைக்க பண்ணிட்டு that will happen. ஆண்டவர் அதை எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கார். ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரைக்கும் கர்த்தர் அசைக்கப்படுறார். அசைக்கும் பொழுது என்ன இந்த பூமியில் சம்பவிக்கும்னு சொல்லவே முடியாது. Great accident will happen. Hallelujah.
ஆகையினால் ஜாக்கிரதையாக இருந்து இன்றைக்கு கேட்ட வசனத்தின்படி shed your tears before the Almighty God. Repent today. மனம் திரும்புங்கள், மனம் திரும்பு. ஆண்டவர் பாதத்தை கண்ணீரினால் நனைத்து கம்பீரமாய் அறுக்க கற்றுக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தும் விசேஷம் 7:17 வாசிக்க கேட்போம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டை உங்களை நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் உங்க கண்ணீரை துடைப்பார். பிரைஸ் தி லார்ட். எந்தெந்த காரியத்தை கண்ணீர் வடித்துக் கொண்டு ஐயோ எனக்கு இது வாய்க்கவில்லையே, எனக்கு இது நடக்கவில்லையே, என்னதான் என்னிடத்தில் இருக்கிறது தெரியலையே, கதறி இருக்கும் உங்கள் சிறையிருப்பை இன்று இயேசு நீக்க வருவார். நாம் ஏகோபித்து கண்ணீர் வடிக்கப் போகிறோம். ஏகோபித்து கண்ணீர் வடிக்கப் போகிறோம். ஏக சக்கராதிபதியாகிய என் ஆண்டவர் இயேசு நம் மத்தியில் இருக்கிறார். அவர் பாதத்தில் விடுவோம், கதறி புலம்புவோம். ஹல்லேலூயா. உன் கண்ணீரை துடைக்க இயேசு ஒருவரே. வெளிப்படுத்தின விசேஷம் 21:4 வாசிங்க. அவர்கள் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. ஹல்லேலூயா. முந்தின நிலைமை ஒழிஞ்சு போகணும், அப்படிதான் புதிய நிலைமை தோன்றும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வசனத்தை நன்றா கூர்ந்து கவனிங்க. வசனமே நியாயம் தீர்க்க போற, எப்படி தப்பித்துக் கொள்ளுவீங்க? வசனத்தை வாங்கி அப்படி பின்னால் விடுறது. 50வது சங்கீதத்தை படிச்சிங்கன்னா சொல்வார், நீ எல்லாரும் கூட ஓடுற, நீ எல்லாருக்கும் நீ நண்பனா இருக்கிற, நீ எப்படா என் பிரமாணத்தை சொல்வேன்னு கேட்கிறார். I am not like that. I hate that kind of people. Hallelujah. Praise the Lord. இன்றைய உலகம் அப்படி இருக்குது. விபச்சாரியோட போகிறான், விபச்சா போகிறான், எல்லா கள்ளரோட போகிறான், கலவலோட போகிறான், விக்கிரகாராதனையோட போகிறான், மற்றமான எல்லா ரோடும் சாவகாசம் இருக்குது. ஆனால் என்னை விட்டு தூரம் போயிட்டான், என்னை விட்டு தூரம் போயிட்டான் என்று கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஏங்கி கலங்குகிறார், அழுது புலம்புகிறார். ஐயோ, நான் ஒவ்வொருவருக்காக ரத்தம் சிந்தினேனே, ஒவ்வொருவருக்காய் பாடுபட்டேனே, ஒவ்வொருக்காக சிலுவையில் உயர்த்தப்பட்டேனே. நீங்கள் சிலுவையில் அறைவதற்கு பலாய் உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஒருவன் சிலுவையிலே அறைந்து துன்பப்படுத்தப்பட்டேனே. மனம் திரும்ப மாட்டாயா? இந்த வருடமாவது நான் கொத்தி எரு போட்டு அடுத்த வருஷம் கனி கொடுக்க ஆயத்தமாக மாட்டாயா என்று கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியான அங்கலாய்த்து நம் மத்தியில் வந்திருக்கிறார். மனுஷ பார்வைக்கு நீ நல்லவன் நல்லவன் நடிக்கலாம், கர்த்தருடைய பாயில் அருவருப்பானவர்கள். பரிசுத்த ஆவியானவர் இன்னார் என்றும் அவர் ஆதி முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் நம்மை நடத்துகிறார் என்றும் அவர் அரசாட்சியில் இருக்கிறோம் என்ற பயத்தையும் பக்தியும் வளர்த்துக் கொள்வாயானால், அவர் பாதத்தை உன் கண்ணீரால் நனைத்து கம்பீரமாய் அறுக்க கற்றுக்கொள்வாயானால் நீ பிழைப்பாய். அவரை குறித்து சொல்லுது பாருங்க. அவர் மரித்தும் பிழைத்தும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என் அன்பு தேவ ஜனமே, இந்த வருடம் பூரா சில பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து உன் கண் கலங்க வைத்திருக்கலாம். மனம் உடைந்து நீ வேதனைப்பட்டு எனக்கு வழியே கிடையாது என்று கதறி புலம்பி இருக்கலாம். இன்று தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற இந்த மத்தியிலே இயேசு நம் மத்தியில் வந்திருக்கிறார்.
அவர் உன் கண்ணீரை துடைப்பார். உன் கண்ணீரை துடைச்சில் வைத்திருக்கிறார். இன்றைக்கு எண்ணி பார்ப்பார். அதன் பலனை நீ அனுபவிப்பாய். Be careful to shed your tears before the Almighty God. உன் கண்ணீரினால் அவருடைய பாதத்தை நனைத்து பார். கம்பீரமாய் அறுப்பாய். ஒரு நாளும் உலகத்தோடு ஒட்டி போக முடியாது. உன்னால வேஷம் போடாது. ஆவிக்குரியவர்கள் என்று வேஷம் போடாது. ஆவிக்குரியவர்களாய் இருந்தால் உத்தமமாய், உண்மையாய், பரிசுத்தமாய், கீழ்ப்படிதலோடு இருக்கணும். கீழ்ப்படிதல் இல்லாத எல்லாமே பிசாசு. தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படினா நீ பிசாசு. சகோதரரை சிநேகிக்கலாம், இருளில் இருக்கிறாய், நீ பிசாசு. சகோதரர்களை சிநேகிக்கலாம், நீ பிசாசு, இருளில் இருக்கிறாய். ஹல்லேலூயா. வேத வசனம் சாட்ட அடி மாதிரி ஒன்று அடிக்கும். நீ தப்பி வைக்க முடியாது. எனக்கு ஒரே ஒரு பயம் ஆண்டவர்கிட்ட. நான் பேயை ஓட்டேன், பிசாசு ஓட்டேன், நோயை குணமாக்கினேன். நான் இத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். தேசங்களில் போய் ஞானஸ்நானம் கொடுத்தேன். சுடுதண்ணில் சொன்னாலும் அக்கிரம செய்யக்காரனே நான் ஒன்று அறியேன். ஒரு வார்த்தை சொல்லிட்டான். 48 இயர்ஸ் நான் ஆண்டவனுக்கு உழைச்சது வீணாக போயிடும். இந்த ஒரு வார்த்தை உன் மனசில் வச்சு நீ ஒழுங்காக நடக்கலை, God will kill you. That I feel in my spirit. Hallelujah. Be careful. பிரியமானவளே, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. அப்படி கர்த்தர் வருவா. உன் கண்ணீரை தம்முடைய கரத்தினால் துடைப்பார். அவர் ஆவியில் கலங்குவார். என் மகளே, என் மகனே, ஏன் அழுகிறாய்? உனக்கு என்ன பிரச்சனை என்று உன்னை விசாரிப்பார். உன்னை மார்போடு அணைப்பார். சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, கம்பீரத்தோடு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க என் அருள்நாதர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. நான் பெற்ற பிள்ளைகளாய் உங்களை மனதார நெஞ்சார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரும் அப்படியே தான் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஒரு நாளும் உங்களுக்கு ஒன்றும் குறைவுபடாது. இன்பமாய் வாழும் பாக்கியத்தை இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு சேர்த்து வைச்சிருக்கிறார். He never leave you alone in this world. Hallelujah. நாம் எல்லாரும் ஒருமித்து யோகபித்து ஏக சக்கராதிபதியாய் இயேசு கிறிஸ்துவின் பாதங்களில் விழுவோமா? நம்முடைய கண்ணீரினால் அவர் பாதங்களை நனைக்க முன்வாருங்கள், முன்வாருங்கள். ஹல்லேலூயா. கண்ணீரோடு சொல்லுங்க. நீ செய்த பாவத்துக்காக அழு, நீ செய்த அக்கிரமத்துக்காக அழுவு, நீ செய்த துரோகத்துக்காக அழுவு, உன்னை பெரிய நீதிமானா நினைத்ததுக்காக அழு, உன் பெற்றோர்கள் கீழ்ப்படியாததற்காக அழு, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துறதுக்காக அழுவு, அவரை விசனப்படுத்துக்காக அழுவு. இல்லைனா அவர் உனக்கு சத்துருவாய் மாறி உன்னோட யுத்தம் செய்வார். அதை நீ தப்பித்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Thank you Lord. உமக்கு நன்றி. நாம் எல்லாரும் சேர்ந்து நம்மை ஒப்பு கொடுப்போம். ஏக சக்கராதிபதியாக இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் இருக்கிறார். ஆவியாகிய தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். தேவனுடைய அபிஷேகம் நம் மத்தியில் சுழன்று கொண்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமை ஆவலோடு உன்னை நிரப்ப காத்து கொண்டிருக்கிறது. நுகங்களை முறிக்கும் அபிஷேகம் உன்னை சூழ்ந்து நிற்கிறது. விட்டுக்கொடு, உன்னை விட்டுக்கொடு. அவர் பாதத்தை உன் கண்ணீரினால் நனைத்து கம்பீரமாய் அறுக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நான் யாரையும் நான் வெறுக்க மாட்டேன், யாரையும் நான் ஒதுக்க மாட்டேன், யாருக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன், யாரையும் நான் அசட்டை பண்ண மாட்டேன் என்று ஆண்டவரிடத்தில் முறையிட்டு ஜெபிங்க. கவலையை தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார். கவலையை தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார்.
கடைசி மட்டும் கைவிடாதிருப்பா. பாவ மன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார். பாவ மன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார். பரம பதவியினுள் உன்னை சேர்த்து கொள்வார். என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே, என இருக்கையிலே உனக்கென்ன குறையுண்டு நீ சொல் மனமே. கவலையை தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார். கவலையை தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார். கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவ மன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார். பாவ மன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார். பரம பதவியினுள் உன்னை சேர்த்து கொள்வார். என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே, என இருக்கையிலே ஓன என்ன குறையுண்டு நீ சொல் மனமே. சொல் மனமே. பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்கள் பாவங்களை மன்னியும் ஆண்டவர். எங்கள் அக்கிரமங்களை மன்னியும், எங்கள் துரோகங்களை மன்னியும். நாங்கள் ஆண்டவரே மனிதருக்கு தெரியாத உம்முடைய பார்வையில் அருவருப்பானவர்கள் என்பது அறிக்கை செய்கிறோம். உம்முடைய பாதத்தை எங்கள் கண்ணீரினால் நனைக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னித்து எங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்கும், எங்களை ஆசீர்வதியும். எங்களுக்கு உண்டான எல்லா கிரிகளையும் அழித்து உம்முடைய கரத்தின் கிரிகளாக எங்களை எடும். ஒவ்வொருவருடைய கரத்தின் கிரிகளாக எடும் ஆண்டவர். உம்முடைய கரத்தில் நாங்கள் கிரியல் செய்ய, நான் செய்கிற கிரிகளையும் செய்வான், இதிலும் பெரிய கிரிகளை செய்வான் என்று சொன்னீரே ஆண்டவரே. பெரிய கிரிகளை செய்யும்படியாக வரும் நாட்கள் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய பலத்த கரத்துக்குள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தும். வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலையை கொடுப்பீராக இயேசு என்ற நாமத்தினால். இந்த பிரசனத்திலே வேலையில்லாதவர்கள் வேலையை கொடும், திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்தை முடித்துத்தார், கற்றா வீடு இல்லாத வீடு உண்டு பண்ணித்தார். சுவாமி, என்னென்ன குறை இருக்கிறதோ உம்முடைய பிள்ளைகளுக்கு அதிலிருந்து விடுதலையாகி உம்முடைய ஊழியர்களை உழைத்து அர்ப்பணிக்கிறவர்களை வல்லமையாய் பயன்படுத்தும். அற்புதங்களின் அடையாளங்களினால் தேவனுடைய ராஜ்யத்தை பலவந்தப்படுத்துவர்களாக இருக்க இந்த கடைசி காலத்தில் எழுந்தருளும் ஆண்டவரே. நீர் எழுந்தருளும். ஒவ்வொரு மேலும் உடைய மலர் கரத்தை வைப்பீராக. சத்துருவின் ஆதிக்கத்தையும் பிசாசின் வல்லமைகளும் மந்திர சக்தியிலும் மந்திரவாதிகளும் பிலி சூன்யத்தின் ஏவல்களையும் எல்லாவற்றையும் ஒட்டு மொத்தமாக கர்த்தருடைய ஆவியானவரை கொடியேற்றி கொடியின் கீழே நாங்கள் சுகித்திருக்க எங்களுக்கு இரக்கம் செய்யும் ஆண்டவர், இரக்கம் செய்யும். உங்களுடைய பலத்த கரத்துக்குள் எங்களை தாழ்த்தி படைக்கிறோம் ஆண்டே. ஒவ்வொரு சரீரங்களை தொட்டு குணமாக்கும். பலகீனமான சரீரம் இப்பொழுது அந்த பலகீன ஆவிகளும் அலறி அடித்து ஓடட்டும், சுகவீனங்கள் மாறட்டும். சொஸ்தமான மனதை கொடும் சுவாமி, சொஸ்த மனதை கொடும் ஆண்டவரை. கிறிஸ்துவின் சிந்தையினால் அலங்கரித்தருளும் ஆண்டு. ஒளியின் ஆதியத்தை தரித்து கொண்டு போகட்டும் சுவாமி. எந்த நிலைமையிலும் சோர்ந்து இழைத்து போகாதபடி தேவனுடைய கண்களுக்கு கிருபை கிடைக்க வேண்டும் என்று ஜெபி. உங்களுடைய கிருபை நிறைந்த கரத்தில் ஒவ்வொருவரையும் எடுத்து ஆசீர்வதிமான் ஆண்டு. என்னென்ன காரியங்கள் குறைவாக இருக்கிறதோ நிறைவானவர் இப்பொழுது என் மத்தியில் இருக்கிறீர், எங்கள் மத்தியில் இருக்கிறீர். என்னோடு இருந்து பேசிக்கொண்டிருந்தவர், எங்களுக்காக கண்ணீர் வடிக்கும் ஒரு தேவன் இயேசு என்ற பெயரில் இந்த உலகத்துக்கு வந்த இன்றைக்கும் எங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறீர். எங்களுக்காக வாக்கெடுக்கா பெருமூச்சோடு ஆதி தேவனாகிய பரிசுத்த ஆவியான விண்ணப்பம் செய்கிறீர் அப்பா. உம்முடைய ரத்தம் எங்களுக்கு அற்புதங்களை செய்யும்படி துடி துடித்து கொண்டு இருக்கிறது. மனம் இறங்கும்,
மனதுரி நாங்கள் பலுகி பெருவு தடையார் எல்லா தடைகளை தூக்கி ஆழ்ந்த சமுத்திரத்தை போடும். நாங்கள் விசாலத்தில் எங்களை கொண்டு போய் நிறுத்தும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதி, குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதி. வாலிப பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும். அவளுக்கு வேண்டிய அபிஷேகத்தும் வல்லமையும் கொடும் ஆண்டவரை. விசேஷ விதமாக எங்கள் மத்தியில் வந்திருக்கிற அன்பு மகள் சரிஷாவுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய மகளை இவ்வளவாய் உயர்த்தி இருக்கிறீர். உன்னதமான ஒரு பிள்ளையாகும், உன்னதமான ஒரு ஆசீர்வாத பங்குள்ள மகளாக விளங்கவும் தன் மருத்துவ தொழிலை ஜெய்சிங் டாக்டர் ஆண்டவரே காஸ்பல் கிளினிக் என்று வச்சு இந்த நாள் வரைக்கும் அவர் மருமகன் நடத்துகிறார். அதுபோல உம்முடைய மகள் காஸ்பல் கிளினிக்கை வைத்து அநேகருக்கு சுவிசேஷத்தை புகுத்து அவர்கள் உள்ளத்திலே நீ கொழுந்து விட்டு எறிய உம்முடைய மகளை எடுத்து பயன்படுத்தும். ஆசீர்வதியும் சுவாமி. மிகுதியான ஆசீர்வாதத்தை பிள்ளையின் மீது வையும். 2 பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் சுவாமி. ஆண்டவரே டாக்டர் டேவிடுடைய ஊழியத்தை ஆசீர்வதித்து நேற்றைய தினத்தில் வந்த கும்பலை விட பன்மடங்கு கும்பல் தேடி வரவும் ஆண்டவருடைய நாமத்துக்கென்று ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தவும் அருமை டாக்டர் டாலிக்கும் அவருக்கும் உதவி செய்யும். இப்படியாக ஊழியம் செய்ய ஆசைப்படுகிற ஒவ்வொரு வாலிபர்கள் மேலும் வாலிப பெண்கள் மேலும் உம்முடைய கரம் கடந்து வருவதாக, உம்முடைய வல்லமை கடந்து வருவதாக, உம்முடைய அபிஷேகம் கடந்து வருவதாக. அவர் கட்டப்பட்டிருக்கிற குடும்பங்களை கட்டவிழ்த்து விடும், கட்டப்பட்டிருக்கிற மனுஷர்களை கட்டவிழ்த்து விடும். சிறையிருப்பில் இருந்து வாழ்ந்து கொண்டு வர குடும்பங்களை சிறையிருப்பை நீக்கும் ஆண்டவரே. எல்லாருடைய சிறையிருப்பை நீக்குவீரா. சாத்தானுடைய சிறையிருப்பை நீக்கும் ஆண்டவரே. எல்லா பாவர்ட்டி என்ற சிறையிருப்பை நீக்கும், தரித்திரம் என்ற சிறையிருப்பை நீக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கண்ணீரோடு பாரத்தோடு உம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து இயேசுவோடு சேர்ந்து நானும் கண்ணீர் வடிக்கிறேன். எங்களுக்காய் கண்ணீர் வடிக்கும் ஒரு தேவன் இருக்கிறீர் என்று உம்முடைய பாதத்தை நனைத்தால் நாங்கள் வாழ்வோம் என்று நீர் எங்களுக்கு மாதிரியாய் இருக்கிறது. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் a passion and pattern. ஆண்டவரே உம்முடைய பாதத்தை நாங்கள் ஒருமித்து நினைக்கிறோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும், கிருபையாயிரும். ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, நீர் எல்லாருக்கும் தகப்பனாயிருக்கிறீர். உலகத்துக்கே தகப்பன், உலக ரட்சகர், எங்கள் பரிகாரியாய் கர்த்தர் நீரே ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே முற்றிலுமாய் உம்முடைய சாயலை கொடுத்து உம்மையோடு கூட வாழ கிருபைச்சார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆண்டவர், நான் ஜெபிக்காத காரியங்கள் உடைய பிள்ளைகள் ஆகமலோடு அங்கலாய்ச்சி தன் இருதயத்தை வேதனைப்பட்டு கொண்டிருக்க அந்த பிரச்சனைகள் மாறுவதாக, அற்புதங்கள் நடைபெறுவதாக. இயேசு கிறிஸ்துவின் வீச்செழுந்த வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கி எல்லா செத்த நிலைமையும் உயிர்ப்பிக்கும்படி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.